என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்க, அதுலயும் பிரதானமா 30லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, அவங்களோட சைல்ட்ஹுட்ல நடந்த ஏதோ ஒரு ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸோ, இல்ல செக்ஷுவல் அப்யூஸோ, எமோஷனல் அப்யூஸோ, ஏதோ ஒரு ட்ராமாவ இதுவரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயே ஸ்டக் ஆயி நிக்கிறத நம்ம பார்க்குறோம். இததான் நம்ம விக்டிம் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்பவும் இந்த விக்டிம் மைண்ட் செட்லயே இருக்கிறதோட நெகட்டிவ் சைடு என்ன தெரியுமா? உங்கள சுத்தி இருக்கிற 1, 2 அன்பான ஜீவன்கள கூட உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது, கவனிக்க முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க இந்த விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியில வந்து தான் ஆகணும். நீங்க இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வர்றதுனால உங்களுக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்கள யாரும் டிஸ்ரெஸ்பெக்ட்டோ இல்ல டிஸ்மிஸோ பண்ணிடல. அந்த பெயின் இருக்கு. அத நீங்க அனுபவிச்சது உண்மைதான். இந்த இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய விழிப்புணர்வு என்ன தெரியுமா? அப்போ நீங்க விக்டிமா இருந்தது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. உங்களுடைய இயலாமை. நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தது உங்களோட தவறு கிடையாது. ஆனா இப்பவும் நீங்க அதே விக்டிம் மைண்ட் செட்டை ஃபாலோ பண்றது எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லுங்க? இப்போ உங்களுக்கு வர வேண்டிய விழிப்புணர்வு, இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை என் கையில இருக்கு, என் கண்ட்ரோல்ல இருக்கு, என்னுடைய சுதந்திரம் என்கிட்ட தான் இருக்கு. என்னுடைய உணர்வுகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நம்பிக்கைகள், என்னுடைய வாழ்க்கை தரம், என்னுடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல, என்னோட புரிதல்ல இருக்கு. என்னுடைய சுதந்திரம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணல. நீங்க யாருக்கும் விக்டிம் இல்ல அப்படிங்கிறத உணருங்க. கண்டிப்பா அந்த நெகட்டிவான அனுபவங்களோட வடு நம்மள விட்டு போகாது. ஆனா வலியையும் நீங்க இப்ப வரைக்கும் கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.